இங்கே ஒரு ப்ராக்டிக்கலாக அதை இந்த பள்ளியில் நான் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம திரும்ப ஏதாச்சும் நம்ம கொடுக்கணும், எடுத்துகிட்டு போன இடத்துல நம்ம திரும்ப கொடுக்கணும். என் பையன் வந்து ஐஐடி மெட்ராஸில் படிக்கிறாரு. அவர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிடெக்கு. அவர் அந்த கோர்ஸை ஆரம்பித்தது ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு அலுமினி ஸ்டூடெண்ட்டு. நாட் 1 rupee and 2 rupees, he is investing 550 crores for the institution. ஏன்னா நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோம், எங்கே போகிறோம் அப்படின்றதுலாம் நம்மளுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் இங்கே தான் ஆரம்பித்தோம் அப்படின்றது இங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம லைஃப். ஏன்னா டீச்சர்ஸ், இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு செல்ஃப்லெஸ் சர்வீஸ். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த டீச்சர்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நம்மெல்லாம் புத்தகம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புத்தகத்தை எழுதுகிறவரை வந்து சொல்லிக் கொடுக்க சொன்னால் நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க தெரியாது. அவருக்கு எழுத மட்டும்தான் தெரியும், அவருக்கு அந்த ஃபண்டமெண்டல்ஸை உருவாக்கத்தான் தெரியும், அந்த தியரியை சொல்லத்தான் தெரியும், அதை அந்த புத்தக வடிவமாக கொடுக்கத்தான் தெரியும். ஆனால் அதை நம்மளுக்கு புரிகிற மாதிரி, எனக்கு புரிகிற மாதிரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி அதை சொல்லித்தர்றது அந்த டீச்சர். இதுதான் ஒரு பெரிய கலை. இந்த கட்டடத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, இங்கே டீச்சர்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, உங்கள் நண்பர்களை மிஸ் பண்ணிடாதீங்க, எதையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐஏஎஸ் படிக்கலாம் அப்படின்ட்டு போய் 4 வருஷம் படிக்கும்போது, இன்ஜினியரிங் படித்த ஒரு மாணவன் திரும்ப 6வது புத்தகத்தை எடுத்து 12வது புத்தகம் வரைக்கும் படித்த ஒரு மாணவன் தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிற்கிறேன். அப்போ தான் நான் நினச்சேன், பள்ளி எவ்வளோ முக்கியம். அந்த பள்ளி கல்வியில் நம்ம மிஸ் பண்ணதை சரி பண்ணலை அப்படின்னா இதுக்கு மேலே நம்மளால் உயர முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் இன்ஜினியர் ஆகலாம் நாளைக்கு, ஆனால் டாக்டர் ஆகலாம். ஆனால் 6வது புத்தகத்திலையும் 7வது புத்தகத்திலையும் 8வது புத்தகத்திலையும் இருக்கக்கூடிய விஷயங்களையும் அந்த கல்வியையும் நீங்கள் மிஸ் பண்ணினீங்கனாக்க அது ஒரு லெவலுக்கு மேலே உங்களை கொண்டு போகாது. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த கல்வியை உணர்ந்து புரிந்து படிக்க வேண்டும். அந்த படிப்பு மட்டும் இருக்காது, அந்த சோசியல் வேல்யூஸையும் நம்ம கொண்டு போகணும். அதை இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் அதை திறம்பட செய்ய வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த மிக மிக தேங்க்யூ ஸோ மச். Good morning, welcome to all. It's a proud day that we are having our investiture ceremony for Loyola Matriculation High Secondary School. We are welcome and so excited to see my students. They are in the leadership today and the faces, everything is excited. They are ready to go forward and they are going to have their badges and their slash and they are going to have their office bearer in their name. So I thank all the children, those who are selected for that. They will become the good leaders for the future and when they go out, they will be the best members of the society to lead the group in front. Thank you for this investiture day. And you know that today IAS Mr. Kandasamy, he is our chief guest and he will proceed and he will hand over the badges to Chennai. Thank you all. Welcome once again. I am in principal post and this is my 33rd year and in the admin post I am for 13 years as a principal and this year I am the first time. So how many students are selected for it? It's around 100 children are selected, 88 to 90 children are selected for today's program and the office bearers are around 20. What kind of measures you take for leadership qualities? We have career guidance program for leadership. At the same time, we inculcate values and virtues for the children, how to be a leader to be, how to be a good listener, how to lead the team, how to have team spirit and all that, how to have the
presence of mind to go forward as a leader. We teach, we want them to practice all this in the school age itself, and I'm proud our children are good, and really they are the promising ones in future. Good morning to all. I am Father Thomas Silongo, priest from Archdiocese of Madras, Mylapore. And right now I am being a correspondent of the Loyola Matriculation School, Kodambakkam. Kodambakkam, Loyola Matric பள்ளியினுடைய தாளாளராக இருக்கின்றேன். மிகுந்த மகிழ்ச்சி உங்கள் எல்லோரும் இந்த ஒரு தொலைத்தொடர்பு சாதனைகள் வழியாக பார்ப்பது. ஆக இன்றைக்கு எங்களுடைய பள்ளியானது கடந்த 71 ஆண்டுகளாக ஒரு நிமிஷம் மறுபடியும் ரிவைஸ் போயிடலாமா? எடிட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? Good morning to all. I am Father Thomas Silongo from Archdiocese of Madras, Mylapore as a priest, and right now I'm a correspondent of Loyola Matriculation School. நான் இந்த கோடம்பாக்கம் லோயலா மெட்ரிக் பள்ளியினுடைய தாளாளராக இருக்கின்றேன். இந்த பள்ளியானது கடந்த 51 ஆண்டுகளாக ஒரு லெகசி, ஒரு பெரிய சகாப்தத்தை, சரித்திரத்தை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக பல தொழில் அதிபர்களை, பல தொழில்நுட்ப வல்லுநர்களை, அரசியலிலும் சரி கலைத்துறையிலும் சரி பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக லோயலா கல்லூரியானது தொடக்க காலத்தில் இங்கே அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள். பிறகு சென்னை மயில உயர் மறை மாவட்டம் எடுத்து சிறப்பாக பணி செய்து கொண்டு இருக்கிறோம். கடந்த ஓராண்டு பிறகு 2ஆம் ஆண்டு என்னுடைய தாளாளர் பணியை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறேன். குறிப்பாக I just wanted to today be organizing the program called Investiture Ceremony. It's an Investiture Ceremony, the leadership program to the school student, which is very, very important today's scenario, because we, the society, need a good leader. Of course, we have got a good leader, but at the same we have to carry on the legacy from our leadership today, and we must form and reach, chisel the present students. ஆகிய இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களை நல்ல தலைவர்களாக உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒரு பள்ளிக்கு இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் தான் நாளைய தலைவர்களாக. ஆக அதற்குரிய அந்த ஒரு மேக்னானிமிட்டியை, அந்த ஒரு ஜெனராசிட்டியை, அந்த ஒரு ப்ராட் மைண்டட்னஸ், அந்த ஒரு ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட்டை கொடுப்பது மிகுந்த மகிழ்ச்சி. தட்ஸ் வை டுடே வி ஆர்கனைசிங் த ப்ரோக்ராம் கால் Investiture Ceremony, and almost the school is coming up so well, and the students are very much proud enough that one day we would like to become a good leader of our society, for our country. That is a moment that we are giving to the students, and everyone is so happy, and the teachers from the Loyola Matriculation School, right from the principal and other in charges, and everyone is doing and giving their own part, and நன்றாக சென்று கொண்டு இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இந்த பள்ளியின் மூலமாக நல்ல தலைவர்கள் நம்முடைய சமூகத்திற்கு, நம்முடைய இந்திய தேசத்திற்கு கிடைப்பார்கள் என்பதை அன்புடன் உங்களுக்கு தெரிவிப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகாக சென்று கொண்டு இருக்கிறது. ஆகவே நல்ல நல்ல தலைவர்கள் உருவாகி சமூகத்திற்கு நல்ல பங்களிப்பு கொடுப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நாளுடைய இன்வெஸ்டிச்சர் செர்மனியுடைய சிறப்பு விருந்தினராக யாரை அழைக்கலாம் என்று நினைத்த பொழுது சமூகத்தில் ஒரு நல்ல தலைவர், தலைவருக்குரிய ப்ரோக்ராம் என்பதால் நல்ல தலைவர் அழைக்கலாம் என்பதுதான் IAS ஆஃபீஸர் மிஸ்டர் கந்தசாமி நாங்கள் அழைக்கின்றோம். இஸ் அ மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தட்கோ. ஆகல நல்ல ஒரு அற்புதமான, இஸ் அ ஃபார்மர் கலெக்டர் ஆஃப் திருவண்ணாமலை, அண்ட் இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் வித் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் டுடேஸ் பிரசன்ட் CM சீஃப் மினிஸ்டர். ஆகல ரொம்ப நன்றாக நம்முடைய அரசாங்கத்தோடு இணைந்து சிறப்பாக அவர் பணி செய்கின்றார். அவர் தான் இந்த நாளுடைய சிறப்பு விருந்தினராக வருகை தருகிறார். ஆகவே அவர் பெற்ற அந்த தலைமைத்துவ பண்பு பிள்ளைகளுக்கு அமையட்டும் என்ற உற்சாகத்தோடு தான் அவரை நாங்கள் இங்கே அழைத்து இருக்கின்றோம். எஸ், இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியிலேயே நம்மளுடைய AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், விச் இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதனால் இப்போ எங்களுடைய மாணவர்களை பார்த்தோன்னா அந்த ரோபோட்டிக்ஸ் கிளாஸு, எப்படி தொழில்நுட்பத்துறையில் அவர்கள் வளரலாம் என்பதற்குரிய பயிற்சியை அல்லது முகாமை, அந்த வகுப்பை இப்போதே இந்த பள்ளியிலேருந்து கொடுக்க ஆரம்பித்திருக்கணும். ஏன்னா இந்த சமூகத்திற்கு எதிர்காலத்திற்கு என்ன தேவை, நிகழ்காலத்தில் என்ன தேவை, எதிர்காலத்திற்கு என்ன தேவை, அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான சிறப்பு வகுப்புகளை சொல்லிக் கொடுத்து அதற்குரிய அந்த 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 ஒரு எக்ஸ்போ, அந்த உடைய பொருட்காட்சி அல்லது அதோடைய சயின்ஸ் எக்ஸ்போ மாதிரி நடத்தி பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுத்து கொடுக்கும். Okay, and that's a very good question. See, a leader should have the vision. எப்படி இந்த பள்ளியை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு கனவு இருக்கணும். அதாவது எப்படின்னா ஒரு 3 வகையில் தான். ட்ரீம் பிக், பெரிய கனவுகள் இந்த பள்ளிக்கூடத்தை நோக்கி. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா
அண்ட் டேக் ஆக்ஷன் இல்லையா, ஒரு செயல்பாட்டுக்கு கொண்டு செல்வது, அதை காலத்துக்கு தவிர அக்கார்டிங் டு த சைன் ஆஃப் டைம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 5 வருடத்திற்கு இந்த பள்ளி அடுத்த தளத்திற்கு எப்படி சொல்ல ஒரு 5 டைமென்ஷன், 5 சிறப்பம்சங்கள். ஒன்று அகாடமிக் எக்ஸலன்ஸ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிள்ளைகள் கல்வியில் வளர வேண்டும். வாட் டு யூ மீன் பை எஜுகேஷன்? ஐ காட் மை ஓன் சிம்பிள் டெஃபினிஷன் டு ஷேர் வித் யூ. த எஜுகேஷன் இஸ் நத்திங் பட் to make a person human. The more you educate, the more a person becomes a human. கல்வி எவ்வளவு தொலைவு நாம் கொடுக்கின்றோமோ அது ஒரு மனிதனாக மாற்றும். இதுதான் ஒரு தாரக மந்திரமாக மனிதனை உருவாக்க. மனிதன் என்று சொல்வது அவனுடைய நீதியாக இருக்கலாம், தர்மமாக. ஆகிய அகாடமிக் எக்ஸலன்ஸ், த ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் டு பி கான்சன்ட்ரேட்டட். செகண்ட், த டிசிப்ளின் which is very important. ஓகே, ஒழுக்கம் இன்றைக்கு மிக 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 தேவை. அது பார்வையாக இருக்கலாம், பழகுவதாக இருக்கலாம், நடப்பதாக இருக்கலாம், செயல்படுவதாக இருக்கலாம். சமூகத்திற்கு இன்றைக்கு தேவை ஒழுக்கமான மாணவர்கள், ஒழுக்கமான personalities. Discipline personalities is very important. So we are concentrating in different angle of the discipline of the students. That's the second. And third, language. What I mean by that language, both Tamil and English, people are concentrating only English, but our mother tongue also is equally important. So to say, it's a primary one. And தாய்மொழி என்பது ஒரு ரத்தமாக இருந்தால் ஆங்கிலம் என்பது மூளையாக இருக்க வேண்டும். ஆகல which means I can say தமிழ் என்பது which is heart and English is a mind. So mind and heart is playing a very pivotal role forming the personality. ஆக இந்த இடத்துல ஆங்கில புலமையும் தமிழ் புலமையும் கொடுத்து அற்புதமாக வளர்க்கக்கூடிய 3வது டைமென்ஷன்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன், த ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ். அதில் பிள்ளைகளுடைய திறமைகள், அபாரமான திறமைகள், இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் தனித்துவமாக இருக்கக்கூடிய திறமைகளை வளர்த்து கொடுக்குது. த ஃபிஃப்த் ஒன், யூ ஹேவ் டு கிவ் த ஹெல்த்தி என்வாயர்மெண்ட். ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை, அது குடும்பத்தோடு கனெக்டிவிட்டி. அதில் பேரண்ட் அண்ட் ஸ்கூல் and children. So it's a triangle base. ஆகையால நல்ல ஒரு ஹெல்த்தி என்வாயர்மெண்ட்டை உருவாக்கி கொடுத்தால் ஹெல்த்தி சொசைட்டி வரும் என்ற நம்பிக்கையில் 5 டைமென்ஷன்ஸில் we are paying more attention on here. ஓகே, அதாவது லயோலா அப்படின்றதுன்னா தட்ஸ் a Christian values here. கிறிஸ்துவ மதிப்பீடுகள், Christian values. So we have got our own legacy to carry on. And we have got a legacy that last 300 years we have contributed to the entire nation. And that legacy has to be kept it over here even now. The Christian values. What do you mean by Christian values? The Christian values could be a justice and love and mercy and forgiveness and stand for option for the poor. So these type of Christian values are giving prime importance over here. The students must feel that it is our Loyola family here. A pride moment of the Loyola. So the student doesn't mean that only a mechanical school learning. No, இது ஒரு இயந்திரமயமாக்கப்பட்ட ஒரு பள்ளியாக மட்டும் பார்க்காமல் ஒரு பிராக்டிக்கலாக ஒரு நடைமுறையில் அற்புதமான கிறிஸ்துவ மதிப்பீடுகளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாணவர்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான நாற்றாங்கல் என்று சொல்லலாம், பணித்தளம் என்று சொல்லலாம், விளைநிலம் என்று சொல்லலாம். அற்புதமாக அதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளியில் முக்கிய பிரபலங்கள் இந்த பள்ளியில் படித்த முக்கிய பிரபலங்கள், அதாவது பல பேர் இருக்கிறார்கள். அண்மையில் பார்த்தோம் என்றால் கலைத்துறையில் மிக கொடிகட்டி பறந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய நடிகர் விஜய் இந்த இடத்துல தான் படித்தார். குறிப்பாக இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கார். நிச்சயமாக 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இங்கே படித்தவர் அவர். ஆகவே அதுபோல் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஐ நோட்டட் யுவர் பாயிண்ட். ஓகே, ஆமாம், நான் அரசியல் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த பள்ளியினுடைய பிரபலமான ஒரு நபரில் முக்கியமான ஒரு நபர், கலைத்துறையில் சிறப்பிடம் கொடுத்து கலைத்துறைக்காக ஒரு நல்ல பங்காற்றிய நடிகர் விஜய் இந்த பள்ளியில் முன்னாள் மாணவர். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படித்தவர். ஆக நல்ல ஒரு மாணவனாக திகழ்ந்தவர். அதோடு இணைத்து நம்முடைய பூர்வீகா அதனுடைய தோற்றுவிப்பாளர் இங்கே படித்திருக்கிறார். இது போன்ற பல அரசியல் பிரமுகர்கள் இருக்கிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொழில்நுட்பத்துறையில் இருக்கிறாங்க. இப்போ நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் சொல்கிறோம்ல சார், விஜய் இந்த மாதிரி படித்தார், நீங்கள் எவ்வளோ பேர் நீங்களாம் அது மாதிரி வரணும், அது மாதிரி ஏதாவது அதாவது அவரை மட்டும் ரோல் மாடலாக நம்ம எடுத்துக்காம பல பேர் ரோல் மாடல் இருக்கிறாங்க. He can be also one of the personality as a being a role model to the students, because students are very much taken up by the cinema culture, but we have to make it in a positive way of the putting of the
art film in the getting the role from the actor. பசங்களை சமாளிக்க முடியாது சார் அந்த ரொம்ப பன்சுவாலிட்டியாக வர்றது அதெல்லாம். See, one thing, but it's very difficult. That's difficult to manage a student. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களை கட்டுப்பாட்டுகளை வைப்பது மிக கடினம். That one point is very important. The parents cooperation collaboration is very important. But எங்களால் முடிந்த வரைக்கும் பிள்ளைகளை நேரத்தோடு வர வைக்கிறது, தவறாமல் வர வைக்கிறது, அதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். அதே போல் வந்து இப்போ எப்படின்னா எங்களுக்கு என்னென்னா ஒவ்வொரு டீச்சரும் க்ளோஸ் ஃபாலோ த ஸ்டூடெண்ட்ஸ் சைக்காலஜிக்கலி எக்கனாமிக்கலி. அண்ட் நாங்கள் அந்த பிள்ளைங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒருத்தன் தான் ஃபஸ்ட்டு நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், as a being a correspondent of the school, I should tell to my teachers that, see, the first 5 minutes and last 5 minutes plays a key role. Just don't get inside the class and bombarded like a firing of the students that asking this and that with a question. No, just make the students 5 minutes comfortable. Just ask the students, how are you? What did you eat in the morning? How is your parent? எப்படி இருக்கு அவங்கள first 5 minutes make them to comfort. And the last 5 minutes, did you understand the class? Do you have any doubts with you? Can I help it over? So I just want my teachers to be always in a beautiful platform to get into the shoes of the peers in the hearts of the students by asking, make them to comfort to study well. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருந்தால் தான் அது எப்படிப்பட்ட மாணவர்கள் they will listen. ஆகல அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 5 minutes last 5 minutes we are paying more attention to make a good comfort to the students. இது ஏதாவது சீஃப் கெஸ்ட்டாக வந்துருக்காரு இல்லை கூப்பிடணும்னு ஏதாவது இல்லை அவர் வந்து இப்போ சிறப்பு விருந்தினராக வரல. நான் அவருடைய பிஸி ஷெட்யூலில் we are paying more attention on the academic oriented. அதாவது நான் அன்புக்குரிய டியர் மை டியர் பீப்புள், இங்கே என்னன்னா இந்த பள்ளிக்கூடம் என்பது ஏதோ ஒரு இட் இஸ் நாட் எ கமர்ஷியலைஸ்ட். இது ஒரு பள்ளி கல்வி என்பது ஒரு வியாபாரம் அல்ல, இது ஒரு அழகான சேவை, நாட்டுக்கு தேவை. ஆகையால் இங்கே என்னென்னா பிள்ளைங்க பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சரில் வராங்க, டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் வராங்க, டிஃப்ரெண்ட் டிஃபிகல்ட்டிஸில் இருக்காங்க. அதாவது ஒரு கல்வி கற்பதற்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஏறக்குறைய 1000 பாய்ஸ் படிக்கிறாங்க, 1000 பாய்ஸ், ஜஸ்ட் இஸ் அ பாய்ஸ் ஸ்கூல். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவன் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாலும் we are ready to give lots of concession. நாங்கள் நிறைய சலுகை கொடுக்குறோம். ஏன்னா பிள்ளைங்க படிக்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு நேரமும் கொடுக்குறோம், சலுகையும் கொடுக்குறோம், நிறைய கொடுக்குறோம். நேற்று கூட நாங்கள் ஏறக்குறைய we have given 10 lakhs worth of rupee for the education scholarship. So we are providing different angle. We want our students as to grow well and to make a good contributor for the society. இங்கே இது அந்த பள்ளிக்கூடம் என்பது வந்து ஒரு யார் வேணாலும் படிக்கலாம். இது வந்து பாகுபாடுமெல்லாம் படிக்கிறது. ஏன்னா கல்வி என்பது எல்லாருக்கும் தானே. அதனால் வந்து எந்த சமயத்தை சார்ந்தவங்க, எந்த பண்பாடை சார்ந்தவங்க, எந்த மொழியை சார்ந்தவங்க, எங்ககிட்ட வரக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும் ஒரே மொழி அப்படின்னா கல்வி தான். இல்லை அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, இங்கே லயோலாவில் இவங்க போய் சேர்ந்துன்னா இவங்க வந்து கிறிஸ்டினாக மாற்றுவாங்க ஆதரவு. கட்டாயமாக அந்த ஒரு சிந்தனை எதுவுமே இல்லை. இங்கே வந்து என்னென்னா என்ன சொல்கிறது, இங்கே வந்து படிக்கக்கூடிய பிள்ளைங்க எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல், எந்த ஒரு சமயத்தை சாராமல் எல்லாரும் ஒரு இனம். அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறேன், யூனிட்டி இன் ப்ளூராலிட்டி கூட சொல்லலாம். அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை இல்லையா, பல தரப்பட்ட மக்கள் இங்கே வரும்போது அது என்ன அழகு தெரியும். நம்ம இந்தியாவுடைய பியூட்டி அதுதான். நம்மளுடைய எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இல்லாத ஒரு பியூட்டி. வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ வுட் சே த யூனிட்டி த ப்ளூராலிட்டி. நம்ம பல தரப்பட்ட மக்கள் இருந்தாலும் ஒரே எண்ணம், ஒரே நோக்கம், நம்ம எல்லோரும் இந்தியர்கள். அந்த ஒரு மனநிலையில் அற்புதமாக இங்கே இந்த இடத்துல ஒரு கல்வியை எல்லா மக்களுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீ எஜுகேஷன் பசங்களாம் சொல்லி தரோம், எல்லாருமே ஒரே இதுவெல்லாம் பசங்க வந்து இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு மட்டும் தனியாக? அதாவது எப்படின்னா இப்போது see what I can say, each one is unique by naturally. சரியா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது, யாரை வேணால் எடுத்துக்கலாம். அந்த தனித்துவத்தை நம்ம கண்டுபிடித்து பிள்ளைகளை வந்து வழிநடத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க கற்றுக்கிறதுல, சில பேர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பான், சில பேர் இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருப்பான். ஸோ இப்படி கேட்டகரியில் இருக்கும்போது we have to pay equal attention to all the category of the people. ஆகையால் கொஞ்சம் வேகமாக படிக்கிறவன், கொஞ்சம் ஸ்லோவாக, அவங்க எல்லாரையும் ஒரே போல் எடுத்து, ஆனால் ஒரு விஷயம், எல்லாரையும் ஒரு சூப்பர் பவராக, ஒரு சூப்பர் பவர் in the sense with the academic, with the discipline, the language, the skills and development, with the environment.
So to say, we would like to make the students to give a big positive contributor for our society, of course, for our nation. Thank you. Thank you.